இது ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர் மாயமான். இலக்குங்கிறது தினந்தோறும் நீர் பங்கீடுங்கிறதா இருந்திருக்கணும். கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சங்கம் வரக்கூடாது, உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்தால் உங்களுடைய அரசிடம் போய் சொல்லிக் கொள்ளுங்கள். எந்த அரசு கேட்டது? எந்த அரசு கேட்டது? அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன நடக்குது? போனாத்துக்கு ஒரு முந்திரி கேக்கு நல்ல பெருசா இருக்கு, தின்னு போட்டு ஒரு முருங்கீரை வடை தின்னு போட்டு ஒரு குளிர்வானது குடிச்சா வயிறு நம்பிடு. அப்புறம் படிச்சு போட்டு வா. அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? இந்த 14 டிஎம்சி எடுத்து கர்நாடகாவுக்கு ஒரு சமாதானம் சொன்னாங்க. இந்த இழப்பை ஈடு செய்வதற்காக தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள்ல தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏற்கனவே நிலத்தடி நீரை கண்மூடித்தனமா எடுத்ததுனால கடற்கரை ஓரங்கள்ல காவிரியில இருந்து பாத்தீங்கன்னா நீர் திறக்கிறதுக்கு வரக்கூடிய 12ஆம் தேதி திறக்கணும் உத்தரவும் பிறப்பிச்சிருக்காங்க. அதுக்கான நீர் அந்த அளவு வந்துட்டு திறப்பாங்களா, இல்ல தமிழக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? மேட்டூர் அணையில இப்ப 41 டிஎம்சி இருக்குது. இதுல 41 டிஎம்சில பாத்தீங்கன்னா ஒரு 15 டிஎம்சி எடுக்க முடியாத தண்ணி, டெட் ஸ்டோரேஜ். ஆகவே அட்டவணைப்படி குறுவை சாகுபடிக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி திறக்கணும். ஆனா திறக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை, இப்போதைக்கு இல்லை. நீ தண்ணி வந்தாதான். ஆனா கர்நாடகா திறந்து விடுவாங்க தீர்ப்பு மதிச்சுங்கிறதெல்லாம் நடைமுறை சாத்தியக்கூறுகள் இல்லாத ஒன்று. அதாவது காவிரி நடுவர் மன்றம் 1990 ஏற்படுத்தப்பட்டது. 91 இடைக்கால தீர்ப்பு. அதுல தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் 205 டிஎம்சி கர்நாடகா கொடுக்கணும்னு தீர்ப்பு. ஆனா தீர்ப்பு மதிச்சு கர்நாடகா திறக்கவே இல்லை. 16 ஆண்டுகளுக்கு பின்பு 2007 இறுதி தீர்ப்பு. அந்த இறுதி தீர்ப்பை மதிச்சு தண்ணி திறக்கல. அந்த இறுதி தீர்ப்பை 4 மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. 4 மாநிலங்களும் மேல்முறையீடுகள் செய்தன. அதன் மீதான தீர்ப்பை 2018 பிப்ரவரி 16 உச்ச நீதிமன்றம் வழங்கியது. அந்த தீர்ப்பை தான் அரசிதழில் வெளியிட்டாங்க. அதை முன்னிறுத்தித்தான் காவிரி மேலாண்மை ஆணையத்தை புதுடெல்லியில உருவாக்குனாங்க. ஒழுங்காற்று குழுவில் பெங்களூர்ல உருவாக்குனாங்க. ஆக 2018 இருந்து இன்றைய தேதி வரை காவிரி தீர்ப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது என்று சொல்லப்படுகின்றது. ஆனால் நடைமுறைப்படுத்தவே இல்லை. 28 ஆண்டு கால சட்ட போராட்டம் 1990 இருந்து 2018 வரல. அதுக்கு பின்னாடி இந்த 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகள்ல கர்நாடகா எப்ப தண்ணி திறந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில அவர்களுடைய அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரி வடிகாலா வச்சுதான் திறந்திருக்காங்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்றுக்கு திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்லை. அப்படின்னா அந்த காவிரி நடுவர் மன்றம் எதுக்கு? இடைக்கால தீர்ப்பு எதுக்கு? இறுதி தீர்ப்பு எதுக்கு? மேன்முறையீடுகள் மீதான தீர்ப்பு எதுக்கு? காவிரி மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்றுக்குழு, இவைகள்ல எதுக்கு? இந்த தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்பு. 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்துல அப்போதைய அரசுகள் திமுக, அதிமுக மாறி மாறி இந்த வழக்கை நடத்தினாங்க. ஒரு புரிதல் இல்லாம, ஒரு இலக்கு இல்லாம வழக்கை நடத்தி இருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் சுமத்துகின்றேன். இது ஒரு ஏட்டு சுரைக்காய், காணல் நீர் மாயமான். இலக்குங்கிறது தினந்தோறும் நீர் பங்கீடுங்கிறதா இருந்திருக்கணும். கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி 2018 தீர்ப்பு என்ன விகிதாச்சாரம்? கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் எப்படி பெட்ரோல் டீசல் விலையை தினந்தோறும் நிர்ணயம் செய்து அரசு அறிவிக்கின்றதோ அதை போல கர்நாடக காவிரியில் வரக்கூடிய நீரை இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் மேட்டூர் அணைக்கு கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இருமாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இருந்திருந்தால், தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு உரிமை நீர் சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் குறுவை சாகுபடி சாத்தியமாயிருக்கும்ல. தீர்ப்புல இருக்கக்கூடிய தவறுதான காரணம் 2013
இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த முடியாதுன்னு சொல்லி நான் உச்ச நீதிமன்றத்துல ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணேன். உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சங்கம் வரக்கூடாது, உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்தா உங்களுடைய அரசிடம் போய் சொல்லிக் கொள்ளுங்கள். புஷி என் ஆனந்த் அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சர். அவருக்கு டிஎம்சின்னா தெரியுமா, கியூசெக்ஸ்னா தெரியுமா, டியூட்டினா தெரியுமா? அவர் வந்து விறகு கடை வச்சு நடத்தினவர், சாராய கடை வச்சு நடத்தினவர். அவருக்கு நீர்வளத்துறை கொடுத்தா அவர் எப்படி நிர்வகிப்பார் சொல்லுங்க. இல்ல இப்ப மேகதாதுல அணை கட்டுவதாக சொல்லியும் பாத்தீங்கன்னா நீர்வளத்துறையில இருந்து எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம இருக்கு இல்லைங்க எங்க தமிழகத்துல இருந்து. மேகதாட்டுல அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு ஏன் வந்தது? 67 டிஎம்சி கொள்ளளவு அந்த திட்ட மதிப்பீடு வந்து 90,000 கோடி. இந்த எண்ணெய் ஏன் வந்தது? தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் இந்த எண்ணெய் வந்திருக்காதே. தீர்ப்பில் எடுக்கக்கூடிய தவறுதான் காரணம். மேகதாட்டுல அணை கட்டுறோம்னு சொல்றாங்கல்ல, எதுக்கு அந்த அணை? அது கீழே இருக்குது, அங்க விளைநிலம் எல்லாம் மேல இருக்குது. இந்த காவிரி அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெங்களூருக்கு 4.25 டிஎம்சி குடிநீருக்கு அதுக்காக அணை கட்டுறோம்ங்கிறாங்க. என்ன 4.25 டிஎம்சி 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை கட்டணுமா? அவங்க எதுக்காக கட்டுறாங்கன்னா மின்சாரத்துக்கு தான் கட்டுறாங்க, விவசாயத்துக்கு அல்ல. அந்த மின்சாரம் எடுக்கிற தவிர எதுவும் கிடையாது. அந்த அணை கட்டிட்டாங்கன்னா எப்படி வந்து கர்நாடக நீர்த்தேக்கங்கள் நிரம்பின பின்னாடி திறக்கிறாங்களோ உபரி நீரை, அதே மாதிரி இந்த அணை தேங்கின பின்னாடி தான் உபரி நீர் திறப்பாங்க. அவங்களுக்கு எப்பப்ப மின்சாரம் தேவையோ அப்பதான் திறப்பாங்க, நம்ம பாசனத்துக்கு விட மாட்டாங்க. ஆகவே தமிழ்நாடு பெரிய அளவில் பாதிக்கப்படும். இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். தீர்ப்பு திருத்திட்டோம்னா கர்நாடகாவுக்கு மேகதாட்டுல அணை கட்டும் எண்ணம் வரவே வராது. இது என்ன அனைத்து கட்சி கூட்டத்தில் விவாதிச்சாங்களா, இல்ல சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுல பேசினாங்களா? அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன நடக்குது? போனாத்த பெரிய ஒரு முந்திரி கேக்கு நல்ல பெருசா இருக்கு, தின்னு போட்டு ஒரு முருங்கீரை வடை தின்னு போட்டு ஒரு குளிர்பானத்தை குடிச்சா வயிறு நம்பிரு. அப்புறம் வாய் படைச்சு போட்டு வா நானும் போனேன். எதுக்கு? அனைத்து கட்சி கூட்டத்துக்கு. இல்ல சிறப்பு சட்டப்பேரவை அமர்வுல பேசினாங்களா சொல்லுங்க. இல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேர் இருக்காங்களே பாராளுமன்றத்துல, ஒருத்தராவது எப்பவாவது வாய் திறந்திருப்பாங்களா? சொல்லியிருப்பாங்களா? இல்ல ஒரு விவாதம் வைக்க சொல்லுங்க, நான் வர்றேன், இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியும்னு சொல்ல சொல்லுங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்காங்கல்ல, அவங்க நீர்வளத்துறையில பொறியாளர்கள் இருக்காங்கல்ல, வர சொல்லுங்க வாரத்துக்கு. என்னது விவசாயிகளுக்காக இந்த தமிழக அரசு இப்ப என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கய்யா? வந்த ஆட்சிக்கு வந்து 1 மாத காலம் ஆகிவிட்டது. 1 மாதமாக ஆகிவிட்டதுன்னா அந்த துறையில வந்து அவர் தெரிஞ்சவங்களா இருக்கணுங்க. நீங்க எல்லாமே வெள்ளைத்தாளா இருக்காங்க. வெள்ளைத்தாள் என்ன வேணாலும் எழுதிக்கலாம், அப்படித்தான் இருக்குது நிலைமை. நான் என்ன சொல்றேன்னா, காவிரி பொறுத்தளவுல ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணுங்க. ஒரு மறுசீராய்வு மனுவை காவிரி நடுவர் மன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க. இந்த தீர்ப்பை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. ஏன் 2033 வரல காத்திருக்கணும்? அதனால தீர்ப்பு ஒரு ஏட்டுச்சுரைக்காய் காணல் நீர் மாயமான். இதுவரையில கர்நாடகா எங்களுக்கு உபரி நீர் தான் திறந்திருக்காங்க. தமிழ்நாடு புதுச்சேரி காவிரியில் கடமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை, இனிமேல் திறக்க போறது இல்லை. அதனால ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்றோம் காவிரி நடுவர் மன்றத்துல. ஏற்றுக்கொண்டால் வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் போனால் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். இதுக்கு அவங்க தயாரா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 70% மக்கள் வந்து காவிரி நேரத்தை குடிநீரை குடிச்சிட்டு இருக்கிறோம், சென்னை மக்கள் உட்பட, இல்லையா? It is our lifeline. Rice bowl of the South India. டெல்டா மாவட்டங்கள். இதை விட்டு போட்டு எதையுமே பேசிட்டு இருக்காங்களே. இப்ப நடந்து முடிந்த தேர்தல்ல இந்த காவிரி பத்தி யாராச்சும் பேசியிருப்பாங்களா சொல்லுங்க. அப்புறம் எதுக்கு இந்த தேர்தல் நடந்தது சொல்லுங்க. தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியலையே அப்படின்னு யாராச்சும் ஆதங்கப்படுறாங்களா? இல்ல. சரி, நடைமுறைப்படுத்த முடியும்னு யாராச்சும் இருந்தா அழைச்சிட்டு வாங்க, நான் 1 கோடி ரூபாய் பரிசு தரேன். நீரின்று அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. அந்த நீராதாரத்தை விட்டுட்டுமே. சரி, இது இருக்கட்டு. முல்லை பெரியார்ல 999 ஆண்டுகள் உடன்படிக்கை இல்லையா? 1895 ஏற்பட்ட உடன்படிக்கை. அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு மதராஸ் மாகாணத்துக்கு ஏற்பட்ட உடன்படிக்கை. இப்ப 130 ஆண்டுகளுக்கு ஆகுது.
152 தேக்க முடியறது இல்ல, 142 தேக்க சொல்றாங்க. ம். ஒரு 13 மரங்களை வெட்டினா, அந்த பேபியான கட்டினா தீர்வு. ம். அந்த மரங்களை வெட்டுறதுக்கு கேரளா விட மாட்டேங்கிறாங்க. ம். அதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிறோம்? இந்த தீர்வு வச்சிருக்கிறோம்னு சொன்ன கட்சி உண்டா தேர்தல்ல? இல்ல. ம். அதே மாதிரி பரம்பிக்குள ஆழியாறு திட்டத்துல ஆனமலையாறு நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றாமையே 4வது மண்டலம் 5வது மண்டலத்தை கால்வாய் வெட்டியாச்சு. 2 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு 2 மாசம் தண்ணி வருது. இதுதாங்க நிலைமை, பரிதாப நிலைமை. ஆந்திராவில் பல இடங்கள்ல தடுப்பணை கட்டியிருக்காங்க, தண்ணி வர்றதே இல்லைங்க. அங்கேயும் நிரம்பினா தான் விடுறாங்க. அதுக்கு ஏதாச்சும் தீர்வு உண்டா? எதுக்குத்தான் தீர்வு உண்டு? இன்னைக்கு மேட்டூர்ல பாத்தீங்கன்னா 41 டிஎம்சி இருக்குது, தண்ணி பச்சை நிறத்துல இருக்குது. கிட்ட போடா குடிச்சிட்டு போக வேண்டியதா இருக்குது. அந்த அளவுக்கு துர்நாற்றம். இதுக்கு என்ன காரணம்? தீர்ப்பு தான் காரணம். நீங்க 2007 தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க? 192 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும், 270 டிஎம்சி கர்நாடகாவுக்கு. ஒரே மாற்றம் தான் அந்த மேன்முறையீட்டுல. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குன தண்ணியில 14.25 டிஎம்சி எடுத்து கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். விவசாயத்துக்கு ஒதுக்குனதை விவசாயத்துக்கு கொடுத்திருந்தா பரவாயில்ல. அந்த 17.25 டிஎம்சியில 10 டிஎம்சி கர்நாடக தொழிற்சாலைகளுக்கு, 4.25 டிஎம்சி பெங்களூர் குடிநீருக்கு. இந்த தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய கழிவு நீரும் பெங்களூர்ல இருந்து வரக்கூடிய சாக்கடை நீரும் மேலும் நீரை மாசுபடுத்துமே. அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போ மேட்டூர்ல 41 டிஎம்சி இருந்துமே குடிக்கிற கூட லாய்க்கு இல்லாம கிட்ட போகும்போது மோக்க பிடிச்சிட்டு போக வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய மக்கள் அந்த தண்ணியை குடிச்சாங்கன்னா பாயில் படுத்து நோயில சாக வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. தினம் மருத்துவமனை போயிட்டே இருக்க வேண்டியது, வேற வழியே கிடையாது. மருந்து கடைகளுடைய எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்கு. அதுதான் வெளிப்பாடு. யாராவது சிந்திச்சுமா? அதை விட கொடுமை என்ன தெரியுங்களா? இன்னொரு கொடுமை என்ன தெரியுங்களா? அந்த 14.25 டிஎம்சி எடுத்து கர்நாடகாவுக்கு கொடுத்துட்டு ஒரு சமாதானம் சொன்னாங்க. இந்த இழப்பை ஈடு செய்வதற்காக தமிழ்நாடு டெல்டா மாவட்டங்கள்ல, தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்திக் கொள்ளலாம். ஏற்கனவே நிலத்தடி நீரை கண்மூடித்தனமா எடுத்ததுனால கடற்கரை ஓரங்கள்ல கடல் நீர் உள்ள வந்துருச்சு, நிலமே கெட்டு போச்சு. அது ஒரு பக்கம். நிலத்தடி நீர் யாருக்கு சொந்தம் சொல்லுங்க? யாருக்கு ஏன் சொந்தம் நிலத்தடி நீர்? விவசாயிகளுக்கு தான் சொந்தம். அரசுக்கு சொந்தமா? விவசாயிகளுக்கு சொந்தமா? பறவைகளுக்கு சொந்தமா? விலங்குகளுக்கு சொந்தமா? இவங்களுக்கெல்லாம் சொந்தமே கிடையாது. இவர்களெல்லாம் எந்த நேரம் குடிச்சுக்கோணும்? மழை நீர், ஊற்று நீர், ஆற்று நீர், ஓடை நீர், ஏரி, குளம், குட்டை, கண்மாய், நீர்த்தேக்கங்கள், ஊரணிகளில் தேக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தேக்க நேரத்தான் குடிச்சுக்கணும். நிலத்துக்கு கீழே போயிட்டு அது தாவரங்களுக்கு சொந்தம். அந்த தாவரங்கள் தான் இந்த உயிரினங்களுக்கு வேண்டிய உயிர்காற்றையும் உணவையும் மறைமுகமாக உருவாக்கி விளைவித்து கொடுப்பவை. இதான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தெளிவா. நீர் பங்கீட்ட துப்பார்க்கு துப்பாய, துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. இதுல துப்பாக்கியும் இல்ல, தோட்டாவும் இல்ல, வன்முறையும் இல்ல, நீர் பங்கீட்டை பத்தி தெளிவா சொல்லியிருக்காங்க. சரி, இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு, பாலைவன நாடு. தமிழ்நாட்டில் பெய்கிற மழையில சரிபாதி குறைவா தான் பெய்யுது. அந்த நாட்டுல நிலத்தடி நீரை எடுத்து பயன்படுத்தினால் குற்றம். இட் இஸ் an offense liable to be prosecuted. நான் 1990 இருக்க 96 இருக்க அந்த நாட்டுக்கு போனேன். அதே மாதிரி பல நாடுகள்ல நிலத்தடி நீர் எடுக்க கூடாதுன்னு சட்டமே இருக்குது. அப்படியே 1000 அடி 1500 அடி ஆழ்குழாய் கிணறு போட்டு தண்ணி எடுத்து உறிஞ்சி எடுத்து பயன்படுத்தினா இப்போது இருக்கக்கூடிய இந்த தலைமுறை பிழைத்துக் கொள்ளலாம். இந்த மரங்கள் தங்களுடைய வேர்கள் 1000 அடி 1500 அடி கீழே கொண்டுட்டு போக முடியுமா? இல்ல பாறையை ஓட்டுட்டு போக முடியுமா? இவைகளெல்லாம் மெல்ல 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 பட்டு போகும், நாடு பாலைவனமாகும். அப்போது நம்முடைய வரும் தலைமுறை அடியெடுத்து வைப்பது ஒரு பாலைவனத்திலேயே தான் இருக்கும். அடுத்து இப்படி உறிஞ்சினா என்ன ஆகும்னு சொல்லியிருக்காங்க. முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும், பாலைவனம் ஆகும்னு சொல்லி நம்ம இலக்கியங்கள்ல சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆக இந்த நீதிமன்றம் எப்படி தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கை வகுத்திருக்கக்கூடிய நீர் பங்கீட்டை பற்றி கண்டுகொள்ளாமல் பல நாடுகளில் இருக்கக்கூடிய சட்டங்களை நடைமுறைகளை தெரிந்து கொள்ளாமல் நம்முடைய முன்னோர்களுடைய எச்சரிக்கையினை காதுகளில் வாங்கி கொள்ளாமல் கடத்தாங்காய் எடுத்து வழிப்பிள்ளையார் கொடுத்திருக்காங்க. அதுதான் காவிரி தீர்ப்பு இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. சரி.
இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா தமிழ்நாடு அரசு உடனடியா ஒரு மறுசீராய்வு தாக்கல் பண்ணணும்.